இன்னைக்கு நாம எது நம்பிக்கையான ஈஸ்டர் அப்படின்னு பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால் நாம் பெறும் நன்மைகள் என்னவென்று பார்க்கலாமா? என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாமா? பழைய ஏற்பாட்டில் முந்தைய ஆதாம் மரணத்தை கொண்டு வந்தான். முந்தைய ஆதாம் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆண்டவர் படைத்த முதல் மனுஷன். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவானவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவாராம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மரணத்தின் அதிபதியை, அதாவது தன்னுடைய மரணத்தினாலே அவர் வென்று அவனுடைய கையில் இருந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை அவர் என்ன செய்தார்? அவனிடமிருந்து பிடுங்கினார். இதனால மரண பயம் என்ன செய்யாது, நம்மை நெருங்காது. இதைதான் இயேசு என்ன சொல்கிறார்? மரியாள் மார்த்தாள் அவர்களை பார்த்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதே போல உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மறியாமலும் இருப்பான், என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று இதிலே நாம் பார்க்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26ஆம் வசனங்கள்ல. அப்ப ஆண்டவருக்குள்ளாடி யார் யார் மறிக்கிறாங்களோ அவங்க என்னப்படுவாங்க? உயிர் தள்ளப்படுவாங்க. ஆண்டவர் இறந்து உயிர் திழந்தது போல அவர் நம்முடைய ஆவிக்குரிய சரீரங்களை ஆண்டவர் வரும் பொழுது நம்மை உயிர்ப்பிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போலதான் உயிரோடு இருக்கிறவர்களும் என்ன செய்வாங்க? ஏசப்பா அந்த டைம்ல வரும்போது நாம் என்ன பண்ணுவோம்? என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அதோட மீனிங் என்னன்னா, நமக்கு அவர் நித்திய ஜீவனுக்காக வேண்டி அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி என்ன செய்வார்? அவருடைய ரகசிய வருகையிலே நம்மளை கூட்டிக் கொண்டு செல்வார். இயேசு கிறிஸ்து எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர் முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆதாம் பாவம் செய்யும் பொழுது 3 முக்கியமான காரியங்களை அவன் இழந்தான். ஃபர்ஸ்ட் என்னன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஆண்டவர் அந்த காலத்துல முகமுகமாய் பேசிக்கொண்டு பக்கத்துல இருந்து அவன் பார்த்து பேசும்படியான வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. அதை அவன் இழந்தான். செகண்ட் ஒன் என்னன்னா, தேவ மகிமையை அவன் இழந்தான். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நாம பரிசுத்தமாக தான் இருப்போம், அப்படித்தானே? அப்போ நம்மளை சுத்தி என்ன இருக்கும்? தேவனுடைய பிரசனம் இருக்கும். அது அவனை விட்டு போயிட்டு என்று அறியலாம். 3வது அவன் எதை இழந்தான்? நித்திய ஜீவனை இழந்தான். அதாவது நமக்கு இப்ப இருக்கிற மாதிரி இல்லை. ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக அவங்க 2 பேருக்கும் என்ன கொடுக்கப்பட்டது? நித்திய ஜீவன் தான் கொடுக்கப்பட்டது. அந்த ஆவிக்குரிய சரீரத்திலே தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவன் எதை இழந்து போனான்? நித்திய ஜீவன் அவன் இழந்து போனான். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக உயிரோடு எழுந்து நமக்கு என்ன செய்திருக்கிறார்? சுவிசேஷம் கூறும் ஊழியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன செய்கிறது? வரங்களை அளிக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்ததினால் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்புவதாக வாக்கு பண்ணியிருந்தார். நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பாமல் இருந்தால் நாம் என்ன செய்திருக்க முடியாது? பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் மற்றும் சந்தோஷத்தை நாம் பெற்றிருக்க முடியாது, மகிழ்ச்சியை காண முடியாது. அதே போல தேவ மகிமையை நாம் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது, கிருபை நமக்கு கிடைத்திருக்காது. இதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே உள்ள தொடர்பு. ஃபர்ஸ்ட் ஆதாம் இழந்தவிட்டு ஆண்டவர் என்ன செய்தார்? நான் போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்னது? அவங்களோட அனுபவம் மற்றும் சந்தோஷம், அவருடைய தொடுதல், அது மட்டும் இல்லாம அவரோடு நாம் உரையாடுவது, பேசிக் கொண்டிருக்கிறது, இதெல்லாம் ஆதாம் பண்ண இதுகள். இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு இயேசு உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு கிடைத்தது. அதே போல நமக்கு என்ன உண்டாயிட்டு? தேவனுடைய மகிமையும் நம்மை சூழ்ந்திருக்கு, இப்பொழுதும் நாம் காண்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறார்? அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 நாம் பார்க்கலாம். நம்முடைய எண்ணங்கள், அதாவது ஆத்மா, அதுதான் பரலோகத்திலே இடம்பெறக்கூடிய ஒரு பொருள். அதை என்ன செய்கிறாராம்? செத்து போயிருக்கும் நாம் பாவம் செய்திருக்க காலங்களிலே. ஆனால் அந்த ஆத்மாவை என்ன செய்கிறார்? அவர் இயேசு உயிர்த்தெழுந்தது மட்டும் இல்லை, நாம் அவரை தேடி நம்முடைய பாவமானாலும் சரி, எந்த ஒரு காரியமான அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். அதே மாதிரி தான் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை ஆனாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியலனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார்.
அவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிற நீங்கள் எல்லோரும் இடத்தில் வந்தால் நான் உங்களுக்கு என செய்வேன், இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிறார். அப்போ நம்முடைய பாரமாகிய நம்முடைய பாவ பாரம்னாலும் சரி, அல்லது வேற எந்த ஒரு பிரச்சனை, நம்மளுடைய துக்கம், கவலை, கண்ணீர் எதுவாக இருந்தால், எந்த ஒரு பாரமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட பாரத்தை இறக்கி வைத்து அவர் நமக்கு என்ன செய்வார்? இளைப்பாறுதலை தருகிறார், கிருபையை தருகிறார், பயத்தை நீக்குகிறார், சமாதானத்தை தருகிறார். பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. நம்ம கூட தான் இருக்கிறாரு. இயேசு உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு புது வாழ்வை அவர் தருகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலானது நாமும் அவருடைய வருகையிலே உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால் அவர் மற்றும் அவரால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று கிறிஸ்துவை போல மறுரூபமாக்க ஆயத்தப்படுவோம். நமக்கு நித்திய ஜீவன் பெறப்படுகிறது. இந்த 3 காரியம் ஆதாம் ஏவாள் இழந்த இந்த 3 முக்கியமானவைகள் நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள். ஹாப்பி ஈஸ்டர் டு யூ.